பாஸ்டர் கிரேஸ்வின் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டுடைய இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாட்காஸ்ட்டில் எப்படி ஒரு ஆரோக்கியமான தனிநபராக இருக்கிறது, திருமணத்துக்கு எப்படி ஆயத்தமாகிறது, வாழ்க்கை துணை எப்படி கண்டுபிடிக்கிறது, திருமணமான பிறகு எப்படி ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை நடத்துறதுன்னு வேதத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்கிறீங்க, நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. தொடர்ந்து அதை செய்யுங்க. உங்கள் நண்பர்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்ம ஒரு புது சீரீஸில் இருக்கிறோம், ஒன்றாய் இணைவது, பிகமிங் ஒன். இந்த சீரீஸில் எப்படி கணவன் மனைவி ப்ராக்டிஸில், நடைமுறையில் ஒன்றாய் இணைந்து வாழ்வது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால் வாங்க இன்றைக்கி நம்மளுடைய எபிசோட்குள்ளே போகலாம். மத்தேயு 19 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து விவாகரத்து பற்றியும் திருமணத்தை பற்றியும் ஒரு சில கேள்விகளை எழுப்புவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஆதியாகமத்துக்கு போய் அங்கேருந்து திருமணத்துடைய கோட்பாடுகளை அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். அதில் ஒரு 2 வசனங்கள் நம்ம படிக்கலாம். வாங்க, மத்தேயு 19:5-6. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்போ பாருங்கள், ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ரெண்டையும் கலந்த மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள், இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் இணைத்ததை அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறாரு. 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், they shall become one அப்படின்னு இருக்கும். ஆனால் verse number 6 பார்க்குறோம், what God has joined together, தேவன் ஏற்கனவே இணைத்ததாக அந்த இடத்துல படிக்கிறோம். அப்போ இதில் எது தான் கரெக்டு? ஏற்கனவே இணைச்சிட்டாரா இல்லை இணைஞ்சிட்டு இருக்கிறாங்களா? ரெண்டுமே உண்மை தான். பாருங்கள், எப்போ இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் திருமணத்துடைய வாக்குறுதிகளை அறிக்கை செய்து திருமணமாகறாங்களோ அந்த க்ஷண பொழுதிலிருந்து திருமணத்தின் உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். The joining is done. They are one by covenant. ஆனால் அனுபவ ரீதியாக நடைமுறையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரே மாதிரி யோசித்து ஒரே மாதிரி செயல்படுற அந்த தன்மை, அந்த நிலை, அது ஒரு பயணம், அது ஒரு ப்ராசஸ். So they are one by covenant, but they are becoming one in their day-to-day lives. இருவரும் இணைஞ்சு வாழும்போது ஒரே மாதிரி சிந்திக்கவும் பேசவும் நடந்துக்கவும் அவங்க கற்றுக்கிறாங்க. அதுதான் ப்ராசஸ், அதுதான் திருமணத்துடைய பயணம். இந்த ஒன்றாய் இணைக்கப்படுகிற இந்த பயணத்தை எப்படி நம்ம கையாளுறது? How do you go through this process of becoming one? We need the help of the Creator. உண்டாக்குன தேவனிடத்திலிருந்தே நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ வாங்க முதலாவது ஆதியாகமம் 2:24 வந்துடலாம். ஏன்னா அங்கேருந்து தான் இயேசு கிறிஸ்து எடுத்து பேசினார். அங்கேருந்து இன்னைக்கு இந்த ஒன்றாக இணைகிற அனுபவத்துக்கு தேவைப்படுகிற, அறிந்து கொள்ள தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு பிரமாணம், அந்த முதல் பிரமாணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதுலேருந்து தான் இந்த பிகமிங் ஒன் அப்படின்றதே ஆரம்பிக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க, ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். The journey of becoming one starts with leaving. தகப்பனையும் தாயையும் பிரிந்து இவங்க 2 பேரும் ஒன்றாய் இருப்பார்கள். There can be no cleaving without leaving. பிரிஞ்சாதான் ஒன்றாக இணைய முடியும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அப்போ பிரிவினையுடைய ப்ராசஸ் ஒன்று இருக்குது, இணைகிற ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. தகப்பனும் தாயை விட்டுன உடனே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஆதாம் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல பேசுகிறாருன்னு. ஆதாம் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வரப்போகிற சந்ததிகள் எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய திருமண கோட்பாடை அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், தகப்பனும் தாயை விட்டு பிரிந்து, அவருக்கு தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, ஒரு பூமிக்குரிய தகப்பனோ தாயோ அவருக்கு இல்லை. அப்போ எப்படி ஒரு தகப்பன் தாயை பற்றி பேசினார்? அந்த வார்த்தைகள் எங்கேருந்து வந்துச்சு இவருக்கு? இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. பாருங்க, முதல் தடவை தீர்க்கதரிசின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆபிரகாம். ஆனால் தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம். அது இந்த இடத்துல, ஏன்னா மத்தேயு 19 இதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்போது ஆதாம் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லலை, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்றார். வேத வாக்கியம், he goes back to the words of Adam and calls them scripture. அப்போ இது நிச்சயமாக ஆதாம் தன் சொந்த ஞானத்தில் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை.
தேவனுடைய ஞானத்தினால தீர்க்க தரிசனமாக வரப்போகிற சந்ததிகளான நம்ம எல்லாருக்காகவும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, திருமண வாழ்க்கை நீ நடத்தணும்னா முதல் நீ தெரிஞ்சுக்கணும், தகப்பன் தாயை விட்டு பிரிந்து நீ உன் மனைவியோட இசைந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன நம்ம பார்க்க முடியுதுன்னா, திருமண வாழ்க்கையின் அந்த இணையறதுக்கான மிக முக்கியமான கோட்பாடான முன்னுரிமையின் பிரமாணத்தை நம்ம பார்க்குறோம். The law of priority. See, this is the number one law. This is how you start. The law of priority. முன்னுரிமையின் பிரமாணம், அதுடைய கோட்பாடு. முன்னுரிமையின் கோட்பாடுன்னா என்ன அர்த்தம்? வேறு பிரித்து அதே போல சுதந்திரமாக வாழ்வது. டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு இவர் பிரிஞ்சு இவர் ஒரு புது குடும்பத்தை ஆரம்பிக்கிறார். இவ்வளோ நாள் அப்பாவுடைய குடும்பத்தில் இவர் இருந்தார், அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறார், அப்பா தான் தீர்மானங்கள் எடுக்கிறார். அதே போல மணப்பெண்ணும் இவ்வளோ நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, அது அவங்க அப்பா அம்மாவுடைய குடும்பம், அவங்க அப்பா அம்மா தான் தலைவர்களாக இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறபடி தான் இவங்க கேட்டு நடந்துக்கணும், அவங்க தான் தீர்மானங்கள் எடுக்கிற உரிமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இணைஞ்சு புது குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், இந்த மணமகன் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து, மணமகளும் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து திருமணத்துக்கு அப்புறம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க. இது ஒரு புது குடும்பம், இது ஒரு புதிய குடும்பம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த புதிய குடும்பன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிற வரைக்கும் திருமணத்துடைய மேன்மைகளை அனுபவிக்க முடியாது. அதில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் அதிகமாகும், குழப்பம் அதிகமாகும். உண்மையாகவே ஒரு ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை நடத்த முடியாது. ஏன்னா இது புது குடும்பம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கல. பாருங்கள், நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, திருமணத்து நிகழ்வில் சொல்லியிருப்பாங்க, இது 2 மனங்கள் இணைகிற ஒரு விஷயம் மாத்திரமல்ல, இது 2 குடும்பங்கள் இணைகிற விஷயம். போய் நம்பிடாதீங்க, 2 குடும்பங்கள் இணைகிறது இல்லை. 2 குடும்பங்கள் இந்த திருமணத்து நிமித்தம் கனெக்ட் ஆகுறாங்க. பட் they don't become one. Both the families don't merge to become one family. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இது நிமித்தம் இந்த மணமகள் கணவருடைய குடும்பத்தோடு இணைகிறார் அப்படின்றவாங்க, இல்லைனா கணவர் மனைவியோட குடும்பத்தோடு இணைகிறார் அப்படின்னு பேசி விட்டுருவாங்க. கவனிங்க, இதில் ஒரு பெரிய தவறு இருக்குது. இந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த விஷயத்தை, குடும்பத்தை சரியாக நடத்த முடியாது, திருமணத்தை சரியாக நடத்த முடியாது. அப்படின்னா உலகம் என்ன நினச்சிட்டு இருக்குது, ஜெனரலாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னது, கல்யாணம் நடக்கும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாராம், பொண்ணோட வீட்டோட இணைகிறாராம் அப்படி சொல்லி விட்டுருவாங்க ஒரு சில பேர். இன்னொரு சில பேர் என்னன்னா, மணமகள் அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு பிரிஞ்சு கணவர் உடைய குடும்பம் இருக்குது இல்லையா, அதான் கணவருடைய அப்பா அம்மா குடும்பம், அந்த குடும்பத்தோட இணைய தான் இந்த பொண்ணு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இது 2மே வேதத்துக்கு முரண்பாடாக இருக்கிற விஷயம். உண்மை என்னது, திருமணமாகிற ஆண்மகன் தன்னுடைய தகப்பன் தாயுடைய குடும்பத்தை விட்டு வெளியே வந்து, அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா தான் தலைவர், அதுலேருந்து வெளியே வந்து, அதே போல் மணப்பெண் அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய குடும்பத்திலேருந்து வெளியே வந்து இவங்க இருவரும் இணைஞ்சு புதிய குடும்பத்தை துவங்கி நடத்துகிறாங்க. They are going to start a new family. அப்படின்னா இவங்க தகப்பன் தாய்மாரை இவங்க கைவிட்டுறணும்னு இல்லை, தகப்பன் தாய்மாருக்கு வயசான காலத்தில் சகாயம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நிச்சயமாக அவங்கள திரும்பவும் இவங்க கூடவே கூப்பிட்டு ஒன்றா ஒரே கூட்டு குடும்பமாக வாழக்கூடாதுன்றது இல்லவே இல்லை. ஆனால் இந்த புதிய குடும்பத்துடைய தீர்மானத்தை யார் எடுக்கணும், மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவோ பொண்ணுடைய அப்பா அம்மா இல்லை. கவனிங்க, மாமியார் நாத்தனார் இவங்கெல்லாம் தீர்மானம் எடுக்கிற மாதிரி இல்லை. இந்த புதிய குடும்பத்து தலைவர் கணவர் சேர்ந்து தலைமை தாங்கிறதுக்காக அழைக்கப்பட்டவங்க யாரு, இணைக்கப்பட்டவங்க யாரு, மனைவி. இவங்க 2 பேர் தான் தீர்மானம் எடுக்கணும். இப்போ கவனிங்க, அட்வைஸ் கொடுக்கலாம் யாரு, 2 பேருடைய பெற்றோர்களும் அட்வைஸ் கொடுக்கலாம், ஐடியாஸ் கொடுக்கலாம், இவங்களே கூட போய் கேட்கலாம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கலான்னு இருக்கிறோம், உங்களுடைய ஞானம் என்ன இதை பற்றி அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்லக்கூடாது, உனக்கு என்னடா தெரியும், நான் எடுக்கிறேன்டா தீர்மானம். இல்லை இல்லை இல்லை, எந்த சர்ச்சுக்கு போகிறாங்கன்றது அவங்க தீர்மானம், எந்த கம்பெனிக்கு இவர் வேலையை விட்டு ஜாயின் பண்ணுறாருன்னு அவருடைய தீர்மானம், பிள்ளைகள் பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்க்குறது அவங்க தீர்மானம், பிள்ளைக்கு எந்த பேர் வைக்கணும்னு மாமனார் பேரை தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கத்துலேருந்து மாமனார் பேசுகிற மாதிரியோ இல்லை மாமியார் வந்து இன்னொரு பேரை வைங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரியோ அப்படி இல்லை. கேட்கலாம், ஐடியாஸை பெற்றுக்கொள்ளலாம், தீர்மானம் இந்த கணவன் மனைவி இதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு புதிய குடும்பம். அப்பா அம்மாவை உங்களுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள தாங்கிறது உங்களுடைய பொறுப்பு. அதை நம்ம நிராகரிக்கக்கூடாது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் அப்பா அம்மா இந்த திருமணமான பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண மாதிரி வர்றதும், அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் மூக்கம் நுழைச்சி நாக்கு நுழைச்சி
அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா தீர்மானத்தையும் குழப்பி போட்டு, நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க, நான் தீர்மானம் எடுக்கிறேன், உன் பிள்ளைய எந்த ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகணும். சில பாட்டிமார்கள் இப்படி பண்ணிடுவோம், அவங்க பொண்ணை போட்டு ஒரே திட்டு, பிள்ளைக்கு எந்த மாதிரி துணி போட்டு விட்டுக்கிற, வேறு மாதிரி போட்டு விடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் அவங்க தெரியாமல் செய்யும்போது, இல்லை அவங்க அறியாமையிலோ இல்லை சில விஷயத்தில் சரியான ஒரு ஞானமான ரீதியாக அவங்க செய்யாத போது, தகப்பன் தாய் இருக்கிறாங்களே, இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட தகப்பன் தாய், அவங்க வந்து பேசலாம், இது இப்படி இல்லைப்பா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனாலும் தீர்மானத்துடைய உரிமையை அவங்க கையில் தரணும். உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தொழில், நீ தீர்மானம் எடு. நீங்கள் 2 பேர் இணைஞ்சு தீர்மானம் எடுங்க. அம்மா நடுவில் வந்து சொல்லக்கூடாது, அவன் என்னடா சொல்கிறது உனக்கு, இப்போ தான் நான் கட்டிட்டு வந்தா, நான் சொல்கிறத கேள்றா. இல்லை 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 இல்லை, அம்மாமார்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க 2 பேரும் ஒன்றுன்னு கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். அவங்க 2 பேரும் திருமணத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேருடைய தீர்மானத்துடைய ஒரு ஒற்றுமை இல்லாமல் நடுவில் நம்ம போய் ஒன்றத்தையும் பேசக்கூடாது. ஒவ்வொரு தாய்மாரும் இதை தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு தகப்பன்மாரும் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க, புதிய குடும்பம். when you get married you are beginning a new family. ஸோ அந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு மாமியார் கால் பண்ணிவிட்டு, அதான் பொண்ணுடைய மாமியார் கால் பண்ணிவிட்டு, வந்துருங்கம்மா, எல்லாம் காலையிலே வந்துருங்கம்மா, எல்லாம் சேர்ந்து பிரியாணி செய்ய போகிறோம், மட்டன் பிரியாணி செஞ்சு சிக்கன் கபாப் செஞ்சு எல்லோரும் சாப்பிட போகிறோம், எல்லோரும் கூப்பிட்டு வந்துருங்கம்மா. சரியா? இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், உங்கள் பிளான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேறு, அது நல்லாயிருக்கு. அதை விட்டு வந்தே வரணும். என் பிள்ளாவன் கல்யாணம் பண்ண உடனே நீ அப்படியே அவனை திசை திருப்பி விட்டுறாத, என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா அப்படிலாம் சண்டை போட்டு வந்தே வரணும் நீ கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு. அவங்க பார்த்தா ஏதோ வெளியூருக்கு போகலாம், அன்றைக்கி தான் ஆஃபீஸ்லேருந்து லீவ் கிடச்சிக்குது, ஒரு 4 நாள் 2 பேரும் வெளியே போயிட்டு வரலான்னு அவங்க நினச்சிருப்பாங்க. இப்போ என்ன ப்ரெஷருக்குள்ளே போயிடுறாங்க, இந்த கோட்பாடை கற்றுக்கலன்னா, ஐயோ அம்மா சொல்லிட்டாங்களே எப்படி காயப்படுத்துறது. மருமகள் யோசிக்கிறாங்க, ஐயோ நான் வந்து மகனையும் தாயும் பிரிச்சுட்ட மாதிரி என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்களே. பார், அந்த மாப்பிள்ளையும் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணும் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். இருவரும் இணைஞ்சு யாரையும் காயப்படுத்தணும்னு இல்லை, அவமானப்படுத்தணும்னு இல்லை, இருவரும் இணைஞ்சு அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய தீர்மானம்னு உணர்ந்து ஞானமாக இந்த விஷயத்தை டீல் பண்ண கற்றுக்கணும். அப்போ அந்த இன்வைட் பண்ணுற, அந்த ஃபோர்ஸிபிளாக இன்வைட் பண்ணுற மாமியாருக்கு இல்லைனா அந்த தாயாருக்கு என்னென்னு ஆன்சர் பண்ணோம், அம்மா ரொம்ப நன்றி, ஆனால் நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம், இது எங்கள் தீர்மானம், நாங்கள் போயிட்டு வர்றோம், ஆனால் நிச்சயமாக அடுத்த ஒரு நல்ல சம்பவத்துக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் ஒழுங்கு பண்ணிட்டு நாங்கள் அங்கே வந்துடுறோம், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் தீர்மானம் எடுத்துருக்குறோம், நாங்கள் போயிட்டு வர்றோம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க புரிஞ்சுக்கலன்னா அது அவங்களுடைய அறியாமை. ஆனால் நீங்கள் அறியாமையில் வாழ்ந்து உங்கள் திருமணத்தில் மனைவியையும் உங்கள் கணவரையும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்காம செஞ்சிடாதீங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் யுவர் லைஃப் டுடே when you are married is your life partner, is your spouse. உங்கள் முன்னுரிமைகள் மாறுது, உங்கள் ப்ரையாரிட்டிஸ் மாறுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் நண்பர்கள் சில டைம் கோச்சுக்குவாங்க, பார்த்துறீங்களா, இவன் முதல் மாதிரி இல்லைடா, அவன் கல்யாணம் ஆகிட்டாலே இப்படி தான்டா அந்த பையனுங்க, வரா 9 காலையில் சேஞ்ச் போயிடறான், வரா முதல்லாம் வரா 11 மணி வரைக்கும் நம்ம டீ கடையில் உட்காந்து இருப்போம்டா, இப்போ எப்படி போயிட்டான் பாரா, பொண்ணுங்க வந்தாலே வாழ்க்கை இப்படி ஆயிடுது. நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப அசைஞ்சிடக்கூடாது. ஆமாம், நான் திருமணம் ஆகிட்டேன், எனக்கு பொறுப்புகள் இருக்குது, நானும் என் மனைவியும் என் திருமண வாழ்க்கையை நடத்தணுன்னா நான் என் மனைவியை நேசிக்கிறேன், மனைவியை கனப்படுத்துகிறேன். வாரத்துக்கு ஒரு தடவையோ 10 நாளுக்கு ஒரு தடவையோ திரும்பியும் அந்த வாலிப நாட்களில் பழகிற நண்பர்களோடு உட்காந்து டீ குடிக்கிறதுக்கும் ஹோட்டலில் போகிறதுக்கும் நிச்சயமாக பெர்மிஷன் இருக்குது. கணவன் மனைவி இதை பற்றி பேசிக்கலாம், தீர்மானம் எடுத்துக்கலாம். ஆனால் முன்னுரிமைன்னு வரும்போது யாருக்கு? மனைவிக்கு தான். நண்பர்களா மனைவியா? மனைவி தான். அப்போ அவங்க புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, மாறிட்டான் இவன். நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் மாறிட்டேன், நல்லதுக்காக மாறி இருக்கிறேன், நல்ல விஷயத்துக்காக தான் மாறி இருக்கிறேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை இந்த விஷயத்தை பற்றி. நியூ ப்ரையாரிட்டிஸ். சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள், திருமணம் நடத்தும் போது பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. இங்கே தான் அநேக திருமணங்கள் சேலஞ்ச் அனுபவிக்கிறது. ஒன்று, திருமணம் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஆகலாம் பிள்ளைகளால், பிள்ளைகள் பிறந்த அந்த பொறுப்புகள் நிமித்தம். இல்லை, திருமணம் கொஞ்சம் அசைக்கப்படுறதுக்கும் காரணம் இருக்குது. இந்த பிரமாணத்தை கற்றுக்கிட்டா திருமணம் நல்லாயிருக்கும். என்ன பிரமாணம் அது? முன்னுரிமையின் பிரமாணம். வாழ்க்கையில் இனி கடவுளுக்கு அடுத்ததா என் துணை தான், என் வாழ்க்கை துணை தான் மிக முக்கியமானவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த பிரமாணம். பாருங்கள், ஒரு சில பேர் பண்ணுற தவறு என்னென்னா, அவங்க திருமணம் ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, மனைவி பிள்ளைகள்லாம் வரும்போது தேவன் முதல், குடும்பம் அடுத்தது, தொழில் மூன்றாவது அப்படின்வாங்க. இப்போது வேலை பொறுத்த வரைக்கும், ஜென்ரலான பிக்சர் பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட், அதை பற்றி நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் உறவுகள் பொறுத்த வரைக்கும் அது ராங்குன்னு சொல்ல வர்றேன். நல்லா கவனிங்க. தேவன், வேலை, அப்புறம் உறவு, குடும்பம் இப்படியெல்லாம் வரும்போது என்ன ஆகுது? சரி, இப்படி நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். ஆனால் வெறும் உறவுகளை பற்றி மட்டும் பேசும்போது இது ராங் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துலனா, முதலாவது தேவன், ரெண்டாவது குடும்பம்ட்டாங்க. இப்போ மனைவி எங்க, பிள்ளைகள் எங்க, 2 பேரும் ஒரே கேட்டகரியில் போட்டு வச்சாச்சு. அவங்கள 2 பேரையும் ஒரே கேட்டகரியில் போட்டு மனைவி பிள்ளைன்னு ஈக்குவல் பண்ணி விட்டு
அப்புறம் அடுத்ததாக வேறு எல்லாரும். அப்போ எப்படி போகிறாங்கன்னா தேவன் முதல், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது பிறர். அது ராங். அது உங்கள் மனைவியையும் உங்கள் பிள்ளையையும் ஒரே கேட்டகரியில் நீங்கள் போடக்கூடாது. உங்கள் கணவரையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரே கேட்டகரியில் போடக்கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? முதலாவது தேவன், ரெண்டாவது வாழ்க்கை துணை, மூன்றாவது பிள்ளைகள், நான்காவது பிறர். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மாமனார் மாமியார் நாத்தனார் சித்தி சித்தப்பா அத்தை மாமா மாமி இவங்க எல்லாரும், அப்புறம் நண்பர்கள், நம்மளுடைய கொலீக்ஸு, உடன் வேலையாட்கள், இவங்க எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க? அதர்ஸில் வந்துட்டாங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதலாவது தேவன், ரெண்டாவது குடும்பம் இல்லை, என்னன்னு சொல்லணும் நம்ம? ரெண்டாவதாக வாழ்க்கை துணை, மூன்றாவதாக பிள்ளைகள், நான்காவதாக தான் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, பிறர். இப்படி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர்றோம். இப்போது குடும்பன்ற ஒரே தொகுப்புக்குள்ளே, ஒரே பேக்கேஜில், கேட்டகரியில் உங்கள் மனைவியையோ இல்லை உங்கள் கணவரையோ உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஆரோக்கிய குறைவு. அது ஒரு பெரிய குழப்பத்துக்கு காரணமாக இருக்க போகுது. போக போக அந்த திருமணம் ஆரோக்கியத்தை இழந்து 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 ஒரு பெரிய பிரிவினை. அவங்க லிட்ரலாக ஃபிசிக்கலாக பிரிகிறாங்களோ இல்லையோ, இமோஷ்னலாக ஒரு பெரிய பிரிவினைக்குள்ளே அவங்க வாழ்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அதை நம்ம தவிர்க்கணுமா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த முன்னுரிமையின் பிரமாணத்தை உடைச்சா என்னென்ன தீமைகள் நடக்கும் அப்படின்றது. இந்த முன்னுரிமையின் அந்த பிரமாணத்தை நீங்கள் உடைச்சு அதை நிராகரிச்சிட்டிங்கன்னா, இஃப் யூ வயலேட் திஸ் law of priority where your life partner is the most important person after God, see you are bound to face severe consequences. மிக மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்கள் வாழ்க்கை துணை தான் கர்த்தருக்கு அடுத்ததாக மிக முக்கியமான நபர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலனா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நடத்தலைன்னா பெரிய பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்கணுமா இருக்கும். முதலாவது பாருங்கன்னா நடக்கும் தெரியுமா? பிள்ளைகள் பிறந்தாச்சு, பிள்ளைகள் ரொம்ப செலவு வைக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப நம்மளை டயர்டாக்கி விட்டுறவங்க. தே ஆர் ஒர்க் அண்ட் தே ஆர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் எக்ஸாஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அதனால் என்ன ஆகுது? ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகள் மேலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைகளை இந்த இன்ஜெக்ஷன் போடு, அந்த வேக்சினேஷன் போடு, இந்த டாக்டர் செக்அப், அப்புறம் இந்த ஸ்கூலு, இந்த யூனிஃபார்ம், இந்த புக்ஸை வாங்கு, இந்த ஃபீஸை கட்டு, இவங்களை இப்படி கவனிச்சுக்கணுமாக்கும், அவங்களுக்கு இந்த சாப்பாடு சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிச்சா, குழந்தை குப்புற வந்துச்சா, நடந்துச்சா, எந்திரிச்சிச்சா, இது எல்லாத்தையும் பார்க்கணுமா இருக்குது. தே ஆர் ஒர்க். அப்போது டயர்டும் ஆகும், பணமும் செலவாகும். அதனால் தகப்பன் என்ன பண்ணுறாரு? அதிகமாக வேலை செய்யணும், நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும், அப்போ தான் என் பிள்ளைகளை நல்லா வாழ வைக்க முடியும், பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை தர முடியும். மனைவி என்ன பண்ணுறாங்க? ஆமாங்க பிள்ளையை பார்த்துக்கணுங்க, பிள்ளை ரொம்ப முக்கியம், பிள்ளைக்கு இந்த துணியை வாங்கி போடு, பிள்ளை இப்படி குளிப்பாட்டு, பிள்ளைக்கு இந்த சாப்பாடை கொடு, வெவ்வேறு நேரத்தில் வகை வகையாக இந்த சாப்பாடை கொடுத்து நான் தான் நல்ல ஒரு தாயாக இருக்கணுங்க, நான் இவர் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கணுங்க. என்ன நடக்கு தெரியுமா? அடுத்தது என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ என்ன ஆயிடுச்சு? முன்னுரிமையின் பிரமாணத்தை உடைச்சிட்டாங்க. தேவன் முதல்ல, ரெண்டாவது யாரு? கணவன் மனைவி, ரெண்டாவது இவங்க தான், திருமணம் தான் ப்ரையாரிட்டி, மூன்றாவது தான் பேரண்டிங். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பேரண்டிங்கை ரெண்டாவது கொண்டு வந்துட்டாங்க. திருமணம் இப்போ காணாமல் போயிடுச்சு. கணவன் மனைவியோட முதல் மாதிரி நேரத்தை செலவழிக்கிறதுல மனைவியும் கணவரோட ஆசையாக பேசி வெளியே போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு ஒரு டேட் நைட் போகிறதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கு இப்போ என்னது? அதிகமாக சம்பாதிக்கணும், பிள்ளையை பார்க்கணும், அதிகமாக வேலை செய்யணும், பிள்ளையை பார்க்கணும், ரெண்டு பேருக்கு அப்படி போயிடுச்சு. இதனால் என்ன நடக்கு தெரியுமா? அடுத்தது பாருங்க. The law of jealousy is triggered. பொறாமையின் ஆவி தூண்டப்படுகிறது. அது என்ன பிரதர்? அது ஒன்று கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அதுதான் பொறாமைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. எனக்கு வர வேண்டியது எனக்கு வரல, அது வேற ஒருத்தருக்கு போயிட்டு இருக்குதுன்னா அதுதான் பொறாமை, இல்லையா? அப்போ கணவர் பார்க்குறாரு, எனக்கு கிடைச்ச அன்பு பெரும்பாலும் அப்படியே பிள்ளைங்களுக்கு போயிடுச்சு, என் மனைவி என்ன சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, என்ன என்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க, என் தேவைகளை சந்திக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய தாம்பத்திய உறவின் தேவைகளை அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, என் மனைவி என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு மனைவி மேலே ஒரு கசப்பை வளர்த்துக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாரு இவர்? இன்னும் மனைவி கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி, மனைவி அதை கேட்டுக்கலானா, அந்த பேச்சை கேட்டுக்கலானா, ஆமாங்க மன்னிச்சிருங்க, வாங்க திரும்பி எனக்கு கல்யாணத்தை வேலை செய்யலாம் அப்படின்னா பிரச்சனை சால்வ். ஆனால் அந்த அம்மா கவனிச்சிக்கலன்னு வச்சுக்குவேன், இவர் என்ன பண்ணுவார்? சரி விடு, வேலையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம், அங்கே சாதிக்கலாம், என் மனைவிக்கிட்ட அந்த அக்கறை கிடைக்கலன்னா வேலையில் செஞ்சு சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு முழுசாக வேலை மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார் அவர். பெரிய தடவை அந்த மாதிரி தான் நடக்குது பாருங்க நிறைய இடத்துல. இப்போ மனைவி என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை அவங்களுக்கு இந்த லா ஆஃப் ஜெலசி ட்ரிகர் ஆகுதுன்னு வச்சுங்க. இவர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, என்கிட்ட அன்பு ஆசையாக பேச மாட்டேங்கிறாரு, வெறும் வீட்டுக்கு வராரு, வந்தோடனே குழந்தைங்களை கொஞ்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குதுமா, ஓவர் டைம் வேலை செஞ்சுட்டோமா, இவ்வளோ சம்பாரிச்சு வந்தால் இந்த மாதிரி பணம் அங்கே இருக்குதுன்னு பட்டு தூங்கிடுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்கிட்ட ஒரு நேசம் இல்லை, என்கிட்ட ஒரு அரவணைப்பு இல்லை, ஏன் இப்படி ஆயிட்டார் இவர் அப்படின்னு ஒருவேளை இவங்களுக்கு அப்படி தோணுதுன்னு வச்சுங்க. இவங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் அதை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டாருன்னா நல்லது. சாரிம்மா இப்படி ஆயிடுச்சு, வேலையை விட எல்லாத்த விட பிள்ளைகளை விட நீ தான் முக்கியம்னு அவர் திருந்தினாருன்னா நல்லது. அதையும் மீறி அவர் அப்படியே பண்ணாருன்னு வச்சு, உனக்கு என்ன தெரியும் ஏன் டயர்டு பற்றி அப்படின்ட்டாருனா, எல்லாம் யாருக்காகமா பண்ணுறேன், உனக்காகத்தானமா பண்ணுறேன், உன் குடும்பத்துக்காகத்தானே பண்ணுறேமா, நம்ம குடும்பம் அப்படின்ட்டாருனா என்ன நடக்குது தெரியுமா? இந்த அம்மா அப்படியே முழுசாக
தன்னுடைய ஏக்கத்தையும் தன்னுடைய நேசத்தையும் தன்னுடைய பாசத்தின் அந்த தேவை அப்படியே அந்த பிள்ளை மேலே கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிள்ளையை வளர்க்கணும், நல்ல தாயாக இருக்கணும். இப்போ என்ன நடக்குது பாருங்கள், பிள்ளைகள் வளர 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 தகப்பன் தாய் நல்ல ஆரோக்கியத்தின் திருமணத்தில் இல்லை. 2 பேரும் மூஞ்சி குத்து கூட பேசிக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் வளர்றாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, டிகிரி படிக்கிறாங்க, இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன் ஆர் தி அதர் வே சூன் தே வில் லான்ச். காலேஜ் படிப்புக்காக வேணால் ஊரை விட்டு போகிறாங்க, இல்லை கல்யாணம் ஆகி போகிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்றீங்க? த மேரேஜ் வில் கிரம்பிள், த மேரேஜ் வில் பிகின் டு கிரேட்டர். ஏன்னா இவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு இருந்ததே பிள்ளைகளை வளர்ப்பது தான். இப்போ வளர்க்குறதுக்கு பிள்ளை எல்லாம் வளர்ந்துட்டானுங்க, போயிட்டாங்கன்ன உடனே இப்போ என்ன திருமணத்தை பிடிச்சி வைக்குது? ஒன்றும் இல்லையே. கணவர் மனைவியை நேசிக்கல, மனைவி கணவரை கனப்படுத்தல, 2 பேரும் நெருக்கமாக இல்லை, 2 பேரும் திருமணத்து மேலே வேலை செய்யல. அதனால என்ன ஆயிடுச்சு? இப்போ திருமணத்தில் இவங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் சமாதானமாக இல்லை, ஆசையாக பேசிக்கிறது இல்லை. எப்படி ஆயிடுச்சுன்னா, இது ஓரியோ பிஸ்கெட்டில் நடுவில் இருக்கிற க்ரீமை மட்டும் சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்க வச்சிரும் பாரு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. செல்சிக்கு ஓரியோ பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா அப்படி தான் பண்ணுவார் பாருங்க. 3.5 வயசு என்னுடைய 2வது மகளுக்கு அந்த க்ரீமை மட்டும் சாப்பிட்டு எனக்கு மிச்சத்தை அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், இது பணம் கொடுத்து வாங்கினதாச்சேன்னு சொல்லி பிடிக்குதோ இல்லையோ, வேண்டாம் வெறுப்பா அதை எல்லாத்தையும் வாயில் போட்டு நல்லா நொறுக்கி சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு நிம்மதி. காசை கொடுத்து வாங்கி கொடுத்தா மகப்பார் எப்படி பண்ணி விட்டா, நடுவில் இருக்கிற க்ரீமை மட்டும் எடுத்து அதை சாப்பிட்டு விட்டுட்டாலே. நிறைய பேருடைய பிரச்சனை தான் பாருங்களேன். பிள்ளைகள் வளர்ந்தாங்க, கிளம்பிட்டாங்க. இப்போ 2 பிஸ்கெட்டையும் ஒன்றா வைக்கிறதுக்கு அன்பும் இல்லை, அரவணைப்பும் இல்லை, பாசமும் இல்லை, நெருக்கமும் இல்லை, கல்யாணமே இல்லைங்க. There is no marriage to keep them together. Marriage begins to crumble. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அடுத்ததா பாருங்க. ஒன்று, இவங்க 2 பேரும் வெறுப்பில் காரணமே இல்லாமல், பெரிய காரணமே சொல்லாமல் 2 பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை டிவோர்ஸ் கேசஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோம். எதுவும் பெரிய காரணம் இல்லை, அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லானவர் தான், எனக்கு துரோகம்லாம் ஒன்றும் பண்ணல, ஆனால் நான் அவரை விட்டு பிரிகிறேன். ஏன் அப்படி பண்ணுறீங்கம்மா? 40 வருஷம் திருமண வாழ்க்கை இல்லை, போதும், அது என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்கல, இவரோடு இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னுவாங்க. பாருங்க எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி நடக்குது. என்ன நடந்துச்சு? இல்லை, there's nothing to enjoy between them both in marriage because they fail to work on their marriage. திருமணத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல, திருமண வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கல. சம்பாதிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வேற நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கொடுத்துருக்கலாங்களே தவிர்த்து அவங்க 2 பேரும் நேரத்தை செலவழிக்கல. வாரத்துக்கு ஒரு தடவையோ 10 நாளுக்கு ஒரு தடவையோ 2 பேர் மட்டும் கை கோர்த்து வெளியே போய் சாப்பிட்டு வர்றது. தினமும் வீட்டுக்கு வந்த உடனே கணவர் மனைவியை நேசிக்கிறதும், மனைவி கணவரை கவனிச்சுக்கிறதும், கணவர் இடத்துல பேசுகிறதும், மனைவி கிட்ட கணவர் போய் பேசுகிறதும், இந்த அருமையான உரையாடல் இல்லாததுனால there's nothing to keep them together. பிரிஞ்சிருவாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கல்யாணம் கட்டி அனுப்பிவிட்டாங்களே, அந்த பிள்ளைங்களை போட்டு தொலை கொடுக்குறது. வரவே மாட்டேங்கிற என்ன பார்க்குறதுக்கு, நீ உன் பிள்ளைங்களை நான் தாண்டா வளர்ப்பேன் அப்படின்னு. புரியுதா என்ன சொல்கிறது? எல்லா விஷயத்தில் தலையிட்டு அவங்களுக்கு எடுத்து அப்படியே நாசப்படுத்தி விடுறது கல்யாண வாழ்க்கையை. ஹனிமூன் போகிறீங்களா? யாரை கேட்டு போனீங்களா ஹனிமூன்? என்கிட்ட கேட்கக்கூடாதா ஹனிமூன்? உங்ககிட்ட ஏன் கேட்குறாங்கம்மா? இல்லை, அவன் என் பிள்ளை என்ன கேட்காம போகக்கூடாது. நல்லா கவனிங்க அம்மா, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுமா, அவங்க 2 பேரும் எங்கேயாவது சந்தோஷமாக போட்டு விடுங்க. தாயா நீங்கள் செய்ய வேண்டிய செஞ்சிட்டீங்க. இப்போ உங்கள் மகன் வெற்றிகரமாக ஒரு குடும்பத்தை நடத்திட்டோம், எல்லாத்துலையும் தலையில் ஒழிக்கிறது. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் அங்கே வரல, நீ ஏன் கிறிஸ்மஸ்க்கு ஏன் வீட்டுக்கு சாப்பிட வரல? இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க 2 பேர் பிளான் பண்ணிட்டு எங்கேயோ போகிறாங்க. நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள், வாங்கப்பா சாப்பிட்டு போங்க. வர முடியலன்னா பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ஜாய் பண்ணுங்கள், எப்போ வர முடியுமோ வாங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுங்கள் அவங்கள. அதை விட்டு எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்கிறது பார். மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், அதில் வேறு ஒரு ப்ரெஷர் பண்ணுறது. பிள்ளைகளை பெற்றெடுங்க, அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்க போகிறாங்க. ஏன் பிள்ளைகளை பெற்றெடுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏன்னா இவங்க திருமணத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செஞ்சதே என்ன? பிள்ளைங்களை வளர்த்தது. பிள்ளைங்களை வளர்க்கலன்னா இப்போ கல்யாண வாழ்க்கையே இல்லை. அதனால் என்ன பண்ணுறது? அவங்க பிள்ளைங்களை போய் ஃபோர்ஸ் பண்ணுறது, பேர பசங்களை பெற்று கொடு அப்படின்னு. ஏன் அதுங்களை வளர்த்தாவது எங்கள் திருமணத்தில் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், உங்களை வளர்த்து தான் நாங்கள் 2 பேர் ஒன்றா இருந்தோம், உங்களை கல்யாணம் பண்ணி அனுப்பிவிட்டோம், இப்போ நீங்கள் குழந்தை பெற்று கொடுத்தா தானே நாங்கள் ஒன்றா இருக்க முடியும்னு சொல்லி அவங்கள ஒரு ப்ரெஷர் பண்ணி இவங்க வாழ்க்கை நாசமாக போனது ஒரு பக்கம், பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு அப்படியே பெரிய சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. பாருங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, மாமனார் ஓவராக தலையிடுறாரு, என் மாமியார் ஓவராக தலையிடுறாங்க. என்ன தெரியுமா விஷயம்? அதிகபட்சமாக பாருங்கள் என்ன பிரச்சனைனா, இந்த மாமனார் மாமியார் அவங்க திருமண வாழ்க்கையில் வேலை செய்யாமல் இருந்திருப்பாங்க, வேலை பிஸி, பசங்களை வளர்க்குறதுல பிஸி, இப்படியே பிஸியாக இருந்திருப்பாங்க. 2 பேர் திருமண வாழ்க்கையை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ பிள்ளைங்க வளர்ந்து கல்யாணம் ஆகி போயிட்ட பிறகு கூட அவங்களை நிம்மதியாக உறுத்தி உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அன்றைக்கி ஒரு சகோதரி சொல்கிறாங்க, பிரதர் என்ன ஆனாலும் என் கணவருடைய அம்மா என் மாமியார் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிடுறாங்க பிரதர். என்ன பிரதர் சொல்கிறது? ஹனிமூனுக்கு போகும்போது எங்கள் கூட வந்துட்டாங்க பிரதர்ன்றாங்க, என் கூட வந்துட்டாங்க.
என்னான்னு கேட்டால் என் மகனுக்கு வெளியூர் சாப்பாடு செட் ஆகாது, அதனால் நானே ஹோட்டலில் சாப்பாடு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி தரேன் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது பாருங்கள். இந்த மாதிரி நிலமையில் இன்றைக்கி ஒரு அம்மா கோச்சுக்கிறாங்க, என்கிட்ட சொல்லாமல் ஹனிமூன் போயிட்டாங்க. போட்டு விடுங்க, சொன்னால் நீங்கள் கூட போக முடியுமா என்ன? அவங்க ஹனிமூன், அவங்க 2 பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு போகணுன்னு என்ன இருக்குது? வந்த பிறகு சொல்லட்டும் எங்கே போனாங்க, எவ்வளோ நல்லா இருந்துச்சு இடம், நல்ல கல்யாண வாழ்க்கை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் உங்களை வந்து பார்ப்பாங்க, கவலைப்படாதீங்கன்ற. நான் இவன் வந்து என் மகனை பிரிச்சுட்டா அப்படின்னு ஒரு சில பேர். நான் சொல்கிறேன், மகன் பிரிக்கல, ஆண்டவர் பிரித்தார். ஆண்டவர் பிரிச்சுட்டார் உங்களை விட்டு. நீங்களும் உங்கள் கணவனும் திருமணத்தில் வேலை செய்யுங்கன்ற. நான் ஒர்க் ஆன் யோர் மேரேஜ், ஒர்க் ஆன் யோர் மேரேஜ். ஸோ கவனிங்க, மிக முக்கியமான பிரமாணத்தை கோட்பாடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். த லா ஆஃப் ப்ரையாரிட்டி, முன்னுரிமையின் பிரமாணம். திருமணம் ஆன உடனே ஞாபகம் வச்சுங்க, கர்த்தரோடு இருக்கிற உறவு முதல். 2வது உங்கள் வாழ்க்கை துணை, அதுலேயே உங்கள் பிள்ளைகளை சேர்த்துறாதீங்க. 3வது பிள்ளைகள், 4வது பிறர். இதை நீங்கள் செய்யலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆப்ஷன் நம்பர் 1, உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் மூக்க நுழைச்சி அவங்க வாழ்க்கையும் குழப்பி விட்டுருவீங்க. 2வது ஆப்ஷன், அப்படி நடக்கலைன்னா வேறு என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்கள குழந்தை பெற்று கொடு, எப்படியாவது பேர பசங்களை வளர்த்தாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோன்னு அவங்கள ப்ரெஷர் பண்ணுறது இல்லையா? இன்னும் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன தெரியுமா? இல்லை உங்கள் மூஞ்சை பார்க்க முடியல, நான் இன்னும் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பெட்டி எடுத்துன்னு ஏதாவது ஒரு புள்ள வீட்டில் போய் செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துங்கன்னு சொல்கிறேன் நான். அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி, உங்கள் பிள்ளைகள் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லை லான்ச் ஆகிட்டு இருந்தாங்கன்னா கூட, ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யோர் மேரேஜ். கணவன் மனைவியோட நேரத்தை செலவழிங்க. தேவனுக்கு அடுத்ததா நீதாம்மா என் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு வாய் திறந்து சொல்லுங்கள். வேலையை விட அவங்கள முக்கியமாக ட்ரீட் பண்ணுங்கள். நண்பர்களை விட, ஊழியத்தை விட, எல்லா நபர்களை விட அவங்கள தான் முக்கியம் ட்ரீட் பண்ணுங்கள். அவங்கள அதிகமாக நேசிங்க, நேசத்தை கொடுங்க, பாசத்தை கொடுங்க, நல்லா கவனிச்சுங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு குறைவும் அவங்க பார்க்கக்கூடாது பாரு அவங்களுடைய வாழ்க்கையில். அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல கணவராக இருங்க. மனைவி அதே போல் கனம் செலுத்துங்க. கணவரை என்கரேஜ் பண்ணுங்கள், கணவரை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவர் செய்கிற கடுமையான உழைப்பை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவரோட நேரத்தை செலவழிங்க, அவர் சொல்கிற பேச்சை கேளுங்க. அவருக்கு கீழ்ப்படுகிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனமாக இருக்கும். நான் நல்ல கணவர்களுக்கு கீழ்ப்படுகிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். உங்களை நேசிக்கிற, அதே போல் தேவனை நேசிக்கிற, உங்களுக்காக நல்லா உழைச்சி உங்களை நல்லா கவனிச்சுக்கிற ஒரு கணவரை எடுத்தெறிஞ்சு பேசி கீழ்ப்படியாமல் போய் உங்களுக்கு லாபம் இல்லை, நீங்கள் உங்களையே காயப்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒர்க் ஆன் யோர் மேரேஜ். திருமணத்து மேலே வேலை செய்யுங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் வேலை இல்லாமல் போயிடும். அப்போது உங்கள் மனைவியோட தான் நீங்கள் வாழ்கிறதுக்கு வீட்டுக்கு திரும்பி வரணும். அதனால் இப்போவே திருமணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் திருமணமாகி போயிடுவாங்க, அவங்க போகிறது நல்லது. அப்போ நீங்களும் உங்கள் கணவரும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். அதுக்காக இப்போத்துலேருந்தே திருமண வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். திருமணத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. ஞாபகம் வச்சுங்க, 1வது தேவன், 2வது துணைவி இல்லைனா வாழ்க்கை துணை, 3வதாக உங்கள் பிள்ளைகள், 4வதாக தான் பிறர். இதை ஞாபகம் வச்சுங்க. இன்னும் பல கோட்பாடுகள் நம்ம கற்றுக்கணுமா இருக்குது. உடன்படிக்கையின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஆனால் நடைமுறை பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 2 பேரும் ஒன்றாகும்படி கர்த்தரே வழி நடத்துவார். இன்னைக்கு அதுக்கான முதல் கோட்பாடை நம்ம கற்றுக்கிட்டோம். வரப்போகிற நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த கோட்பாடை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த டீச்சிங்கை உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு பாஸ் பண்ணுங்கள். அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோடில் உங்களை நான்